விடாமுயற்சி திரைப்படத்தினுடைய மொத்த வசூலையும் டிராகன் தாண்டி இருக்கிறது என்பதுதான் இப்போது தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக 2025ஆம் ஆண்டின் இதுவரை காலமும் வெளியாகிய தமிழ் திரைப்படங்களில் அதிக வசூலை ஈட்டி சாதனை படைத்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக பிரதீப் ரங்கநாதன் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய இந்த டிராகன் திரைப்படம் சாதனை செய்து கொண்டிருக்கிறது. விடாமுயற்சி திரைப்படத்தினுடைய மொத்த வசூல் என்ன என்று சொல்லி இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமும் இதுவரைக்கும் அதை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. ஆனால் வரக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் இதுவரைக்கும் விடாமுயற்சி திரைப்படம் ஓரளவுக்கு ஒரு 150 கோடியை தொட்டிருக்க கூடும் என்று சொல்லி நம்ப தகுந்த தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் டிராகன் திரைப்படம் வெளியாகி 3-4 நாட்களில் படத்துக்கு கிடைத்த அந்த நல்ல வரவேற்பின் அடிப்படையில் விரைவாக 100 கோடியை கடந்திருந்தது. ஆகவே இன்னும் வெற்றிகரமாக திரையரங்குகளில் இந்த டிராகன் திரைப்படம் இத்தனை நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தால் விடாமுயற்சி திரைப்படத்தினுடைய மொத்த வசூலையும் தாண்டி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது இந்த டிராகன் திரைப்படம் என்றுதான் இப்போது பேசப்படுகிறது. ஆகவே எல்லாவற்றுக்கும் சேர்த்து வைத்து அங்கே குட் பேட் அக்லி திரைப்படம் மொத்தமாக வசூலில் அடித்து தூக்கும் என்று சொல்லி அஜித்தினுடைய ரசிகர்கள் வெறித்தனத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.